விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சு பேரையும் அறிவிச்சிட்டாரு. இந்த நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேர் ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில நெகட்டிவாவும் கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் ஏன் ட்விட்டர்ல அறிவிச்சாரு? அவர் ஏன் மீடியாவ பார்க்காம இதெல்லாம் அறிவிச்சாரு? மீடியாவ பார்த்து மக்கள் கிட்ட தானே இதெல்லாம் சொல்லணும். அவரு மீடியாவ பார்க்கவோ, இல்ல மக்கள பார்க்கவோ பயமா இருக்கா? அப்படின்ற மாரி நெறைய நெகட்டிவான விஷயங்களும் போய்க்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விஜய் சாருக்கு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. அதில ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் சார் அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. இது எந்த பக்கம் உண்மை பொய்ன்னு தெரிய வரல. இந்த நியூஸ் ஒண்ணு வெளியாயிருக்கு. பொதுவாவே அஜித், விஜய்ன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே பெர்சனலா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஆனா, அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் பெருசா, நீ பெருசா, இல்ல நீ கெத்தா, நான் கெத்தா அப்படின்ற மாரி ஃபேன்ஸுக்குள்ள தான் சண்டை போடுவாங்களே தவிர்த்து, ஆனா அவங்களுக்குள்ள பெர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்றது நம்மளுக்கும் தெரியும். இத கன்ஃபார்ம் பண்ற விதமா ஆல்ரெடி மங்காத்தா படம் ஷூட்டிங்ல 2 பேருமே இணைஞ்சு ஒரு ஃபோட்டோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால இப்போ வரைக்குமே ரொம்ப வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அத பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க பெர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போடாம இருப்பாங்க அப்படின்ற நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா, ரசிகர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் இல்லாம ஒண்ணா இருக்கணும் அப்படின்ற மாரி நெறைய பேர் இவங்கள பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனா ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஃபாலோ பண்றதா கிடையாது. இன்ன வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அப்படி நிலைமையில இந்த மாரி விஜய் சார் வந்து ஒரு மூவ் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் சார் வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா தான் இருக்குது. உண்மையிலேயே இந்த நியூஸ் உண்மையா இருந்தா அஜித் சாருக்கு உண்மையிலேயே பெரிய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம விஜய் சார் பொலிடிக்ஸ்ல அடுத்தது என்னென்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.